கோவிந்தா ஜெய கோவிந்தா. పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును నీ అవతారము అతి అద్భుతము నీ అవతారము అతి అద్భుతము నీలీలామృతం అమృతము ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును. வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இப்போ தான் வரலட்சுமி நோன்பு முடிஞ்சது, அதுக்குள்ளார கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கிறாரு, என்னுடைய அண்ணன் பையன்தான். அவரோட பேர் வந்து யாழ்ச்செழியன். அழகாக குட்டி கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். இவருக்கு தான் கிருஷ்ணர் அலங்காரம் போட போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நானே வந்து வீட்டிலையே செஞ்சுட்டேன். தலைக்கு தேவையான கிரீடம், கையுக்கு இடுப்புக்குன்னு சொல்லி எல்லாம் அளவெடுத்தேன். அதுக்கெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். கடையிலேருந்து கிளிட்டர் கோல்டு ஷீட் மட்டும் வாங்கிட்டேன். மணி, ஜிமிக்கி இந்த மெட்டீரியல்லாம் வந்து ஆல்ரெடி என்கிட்டயே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து நானே ரெடி பண்ணிக்கிட்டேன். தம்பிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணுறது. நான் இது வரைய வந்து மறுபடியும் அளவிடுன்னு சொல்லிட்டு கையை இடுப்பெல்லாம் காட்டிக்கிட்டே நின்றுட்டுருந்தான். சைஸெல்லாம் கரெக்டாக இருக்கா, கைக்கு இடுப்புக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அளவு எடுத்து பார்த்துக்கிட்டே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எங்கள் பாப்பாவுக்கும் ராதை வேஷம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்கெல்லாம் பெரிய பாப்பாவங்களா இருந்தால் அழகாக ராதை வேஷம் போட்டு பார்க்கலாம். இல்லை சின்ன பெண் குழந்தையாக தான் இருக்குன்னா தாராளமாக கிருஷ்ணர் வேஷம் போட்டு அழகு பார்க்கலாம். அதே போல் ஆண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க ராதை அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கலாம். எங்கள் ஃபேமிலியில் 2 ராதைகள் 2 கிருஷ்ணர் இருக்காங்க. எங்கள் கூட அண்ணன் பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷமும் எங்கள் பாப்பாவுக்கு ராதை வேஷமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி பானைகள்லாம் இருந்துச்சு, அதுக்கும் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். எங்கிட்ட குட்டி தவழ்ந்துட்டு வர கிருஷ்ணர் இருக்கிறாரு. இது 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து இதே சேம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் வாங்கினேன். இப்போ லைட்டாக அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ இவரையும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோல்டு கலர் இருக்கிற இடத்துல ஸ்டோன்ஸ் வச்சுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள் என்னுடைய குட்டி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு காதுக்கு தோடெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். சிரித்த முகத்தோட குட்டி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தான் நானே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். டைலரிங் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பெரிய லேஸு சின்ன லேஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது சாரியோட ப்ளவுஸ் பிட்டு தான், ரெட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக வந்து அவருக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு நம்ம கையிலேயே வந்து அலங்காரம் பண்ணும்போதும் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். என்னோட மன திருப்தியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் வரைக்கும் என்கிட்ட மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நானே ஸ்டிச் பண்ணி போட்டுருவேன். எந்த மெட்டீரியலும் இல்லாத பட்சத்தில் தான் நான் போய் ஷாப்பில் போய் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை வந்து அவருக்கு போட்டு விட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளுடைய குட்டி கிருஷ்ணருக்கு தேவையான மெட்டீரியலும் ரெடி பண்ணியாச்சு. என் அண்ணன் பையனுக்கு தேவையான மெட்டீரியலும் ரெடி பண்ணியாச்சு. போய் என்னுடைய பாப்பாவுக்கு வந்து நானே வந்து பேங்கிள் ரெடி பண்ணேன், ஒயிட்டு வித் ப்ளூவில். கூடவே எங்கள் அன்னிக்கும் வந்து ஒயிட்டு வித் ரெட்டில் வந்து பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கும் வந்து பிங்க் வித் எல்லோவில் வந்து பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில்
நம்மளே வந்து ரெடி பண்ண அந்த பேங்கில் வந்து யூஸ் பண்ணும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பேங்கிள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம பூஜை அலங்காரம் தான் பார்க்க போகிறோம். கோவிந்தா ஜெய கோவிந்தா, పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును, ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును. నీ అవతారము అతి అద్భుతము, నీ అవతారము అతి అద్భుతము, నీ లీలామృతం అమృతము ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును. పూతనను చంపితివి, చిన్ని శిశువువై పూతనను చంపితివి, తండ్రి నందుని సైగలకు భయభీతుడవైతివి, తండ్రి నందుని సైగలకు భయభీతుడవైతివి, నీ లీలామృతం అమృతము ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును. గోవింద హరి హరి గోవింద గోవింద హరి హరి గోవింద గోవింద గోవింద, నారాయణ నారాయణ హరి హరి నారాయణ నారాయణ హరి హరి నారాయణ నారాయణ హరి హరి నారాయణ. చిన్ని బాలుడవై గోవర్ధనమెత్తితివి, చిన్ని బాలుడవై గోవర్ధనమెత్తితివి, చేరి యశోద మాటకు దామోదరుడవైతివి, చేరి యశోద మాటకు దామోదరుడవైతివి, నీ లీలామృతం అమృతము ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును. గోవిందా జయ గోవిందా, ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును, ఏమని
అవతారము అతి అద్భుతము నీ అవతారము అతి అద్భుతము నీ లీలామృతం అమృతము ఏమని